வணக்கம், நான் சினிமா ரசிகன். கமல் பிரகாஷுடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ், திவ்ய பாரதி, அழகம் பெருமாள் இவங்களாம் நடிச்சு இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கிங்ஸ்டன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. இது இந்தியாவுடைய முதல் ஃபேண்டசி அட்வென்ச்சர் த்ரில்லர் அப்படின்னு சொன்னாங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே தூத்துக்குடி மாவட்டம் தூவத்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜை காட்டுறாங்க, கடலோர கிராமம். இங்கே மக்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறதில்ல, அரசாங்கமே தடை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே தொடர்ச்சியாக கடலுக்கு மீன் பிடிக்க போனவங்க யாருமே திரும்ப வரல. அதே போல் நிறைய பெண்களும் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. கதையெல்லாம் 1982 காலகட்டத்திலேருந்து இப்போ வரையிலும் இது தான் தொடர்ந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ அப்போவே சொல்லுவாப்பில், நான் பெரியவனான உடனே ஒரு படகு வாங்கி இதே கடலில் போய் மீன் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ தாமஸ்ன்னு சொல்லி ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கிறாரு. அவர்கிட்ட வேலை செய்கிறாரு. இவருடைய வேலை என்ன அப்படின்னா, கடலில் போய் ஒரு போட்லேருந்து இன்னொரு போட்டுக்கு பெட்டிகளை கடத்துறது தான். அதில் கடல் ஆமையை கடத்துறதா அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அதில் கடத்தப்படக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறதும், ஒரு சின்ன பையன் மூலமாக ஒரு விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்னென்ன மாதிரியான ஸ்டெப் எடுத்தார் அப்படிங்கிறதும் இதெல்லாம் முதல் பாதியில் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது பாதி அப்படியே வேறு ஒரு ஜானருக்கு மாறும். இந்த ஹீரோ தன்னுடைய ஒரு 3 நண்பர்களோட கடலுக்கு போட் எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போகிறாரு. அங்கே நடக்கக்கூடிய நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள். நம்ம ஹீரோ அவருடைய நண்பர்களும் போன அந்த படகு சூறாவளி, புயல், மழை இந்த மாதிரியான ஒரு இடத்துல சிக்கி நிறைய சிரமங்கள் அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் ஏன் நடந்தது, அதுலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதும், உண்மையிலேயே அந்த கடலுக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறது அந்த படத்துடைய மொத்த கதையும். எந்த காட்சிகளுமே நம்மளோட பெருசாக கனெக்ட் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கதையை கொஞ்சம் நான் லீனியரில் சொல்லியிருப்பாங்க. அதுவும் நமக்கு பெருசாக ஒட்டலை. அப்புறமா அந்த என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நமக்கு பெருசாக புரியலை. இந்த டெக்னிக்கல் டீம் ஆகட்டும் எல்லாருமே கடுமையான ஒரு உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. மியூசிக்கு, அதே போல் ஒளிப்பதிவு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் கூட திரைக்கதையில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் இல்லை. கதாநாயகியுடைய ரோல் பெருசாக எழுதப்படலை. ஆனால் படம் முழுக்க ஹீரோட ட்ராவல் பண்ணுறதா அமையும். ஹீரோவுக்கு ஒரு 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய ரோல்லாம் நல்லாவே இருந்தது. ஹீரோவுடைய பெர்ஃபார்மன்ஸு ஓகே. படத்துடைய பெரிய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோகுல் பினாயோடைய ஒளிப்பதிவு, ஜிவி பிரகாஷ்குமாரோடைய மியூசிக்கு, அப்புறமா அந்த 2வது பாதியில் அந்த கடலில் நடக்கக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் அவங்க படமாக்கிய விதமாகட்டும், இந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பெரிய மைனஸ் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறது இந்த படத்துடைய திரைக்கதை தான். முதல் பாதி கொஞ்சம் உட்கார வச்சுது, 2வது பாதி ரொம்பவே போர் அடிச்சுது. இளங்கோ குமாரவேல், அழகம் பெருமாள், சேத்தன் இவங்களும் அந்த கதையில் வராங்க. இவர் தான் பெரிய வில்லன் சொல்லி ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. அப்புறமா பார்த்தா அந்த கேரக்டர் ஒரு உப்புச்சப்பு இல்லாத கேரக்டராகவே அமைஞ்சிரும். 2வது பாதியில் நம்மளை மிரட்டதான் நினச்சி ஒரு 10-20 பேய்களெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பேய்களுக்கும் இந்த 4 நண்பர்களுக்குமான அந்த சண்டை எல்லாமே பயங்கரமாக இருக்கும். கையில் கிடைக்கிற பொருள்களெல்லாம் எடுத்து பேயை இவங்க அடிக்கிறதும், அப்புறம் பேயோட கையெல்லாம் கடிச்சு வைக்கிற மாதிரியெல்லாம் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. உண்மையிலேயே பேய்கள் பாவம் அந்த படத்தில். பேய்கள்லாம் பாஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி கதவெல்லாம் அடைச்சிருவாங்க. ஏன்னா அதால் உள்ளே வர முடியாது பாருங்கள். படத்துடைய ஸ்டோரி லைன் நல்லா இருந்தால் கூட திரைக்கதை ரொம்ப வீக்காக இருந்ததுனால இந்த படத்தை நம்மளால் பெருசாக ரசித்து பார்க்க முடியல. முதல்ல இந்த படம் ரொம்பவே ஒரு ஆவரேஜான படம் தான். முடிவு உங்கள் கையில். நன்றி. மீண்டும் சந்திப்பு. வந்து சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.